ஆராதனையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவாராக. Nous vous accueillons tous chaleureusement au nom de Jésus-Christ, notre Seigneur, vous tous présents à ce culte. ஆமென். மெசேஜ் டேல சொல்ல வேண்டிய ஒரு கதையோடு பிள்ளைக்கு நான் சொல்ல பண்ண தெரியாது. நான் பிள்ளைகிட்ட கேட்டேன்னா பெரியோருக்காக இந்த கதையோட சொல்லி போட்டு அப்படியே மெசேஜுக்குள்ள போவேன். ஒரு கிராமத்திலேயே ஒரு படகு வலிக்கிறவரும் ஒரு படிக்க பண்டிதரும் சேர்ந்து போனார்களாம். ஆற்றில போய்கொண்டிருக்கீங்களா பண்டிதர் முதல் கேட்டாராம் அந்த பையன்கிட்ட, வடகு வலிக்க தம்பி உனக்கு கம்பராமாயணம் தெரியுமோண்டு. அப்போ அவன் சொன்னானா, ஐயா எனக்கு தெரியாது. அது சொன்னாரா இந்த வாழ்க்கையில காவாசி முடிஞ்சிருந்து. பேரு கேட்டாரா மகாபாரதம் தெரியுமோண்டு. அவன் சொன்னானா எனக்கு தெரியாதுன்னா. இந்த வாழ்க்கையில அரவாசம் முடிஞ்சிருந்தாராம். பேரு கேட்டாரா பகவத்கீதை தெரியுமோண்டு. அப்ப அவன் சொன்னாரா தெரியாதுண்டு. அப்ப சொன்னா இந்த வாழ்க்கையில முக்காவாசி போட்டுது. அதே நேரம் போய்கொண்டிருந்த பயணம் முக்காவாசி தூரம் போய்விட்டது. ரத்தோக்குள்ள தள்ளி விட்டுட்டு. அப்ப அந்த அவன் கேட்டாலும் ஐயா உங்களுக்கு நீந்த தெரியுமோ? இவர் சொன்னாரா எனக்கு தெரியாது. ஐயா உங்களோட முழு வாழ்க்கையுமே முடிஞ்சதுண்டு. ஆனா ரெண்டாவது பகுதியில் நீங்க செய்யுங்கோ. ஆனா ரெண்டாவது பகுதியில் நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. நான் ரெண்டு தான் வழியா கணக்கு கொண்டு ரெண்டு தான் கொண்டு வந்தேன். ரெண்டாவதுல நீங்கள் பெற்றோராக இருக்கிற நாங்கள் இதுக்கு பதில் சொல்லத்தான் போறோம். நாங்கள் முதலாவது வாசிப்போம் தேவனுடைய வார்த்தையை. மத்தேயு 6:33 பகுதி மட்டும். Nous allons prendre le livre de Matthieu, chapitre 6, verset 33. Cherchez premièrement le royaume et la justice de Dieu, et toutes ces choses vous seront données par-dessus. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அடுத்த இரண்டாவதாக நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Le livre de Juges, chapitre 1, versets 1 et 2. Après la mort de Josué, les enfants d'Israël consultèrent l'Éternel en disant: Qui de nous montera le premier contre les Cananéens pour les attaquer? L'Éternel répondit: Juda montera, voici j'ai livré le pays entre ses mains. யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எடுத்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்றார். ஆமென். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற தேவ செய்தியுடைய தலையங்கம் ஒரு கிறிஸ்தவனுடைய முதலாவது வேலை என்ன? இதான் செய்தியுடைய தலையங்கம். ஒரு கிறிஸ்தவனுடைய முதலாவது வேலை என்ன? அங்கே மத்தேயு 6:33 பகுதியில் சொல்லப்படுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் என்று. Aujourd'hui, nous allons voir le travail premier d'un chrétien chrétien. Dans Matthieu 6:33, nous pouvons voir. அங்கே அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யம். இன்றைக்கு அங்கே இந்த மத்தேயு 6:33 ஏன் நான் முதலாவது பகுதியை வாசித்தேன் என்றால், pourquoi j'ai lu d'abord le Matthieu 6:33? அங்கே கீழ்ப்பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பொழுது இவைகளெல்லாம் கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Dans la partie B, nous pouvons voir que toutes ces choses vous seront données par-dessus. இன்னைக்கு 199 விதமான இந்த பெந்தெகோஸ்தே சபைகளுக்கு கீழ்வசனம் தான் முக்கியப்படுத்துறதா இருக்கிறது. Dans 90% des églises pentecôtistes, il y a la partie B des versets qui sont mis en avant. அப்பொழுது இவைகளெல்லாம் கொடுக்கப்படும் என்பதுதான் அதிகமாக முக்கியப்படுத்தி இன்றைக்கு உலகளாவிய ரீதியிலே இருக்கிற கிறிஸ்தவ சபைகளுக்கு முக்கியப்படுத்துற காரியமா இருக்கிறது. Dans le monde entier, les églises insistent sur la partie B qui est toutes ces choses vous seront données par-dessus. ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே நியாயாதிபதிகளிலே யோசுவா மரித்த பின்பாக அந்த இஸ்ரவேல் மக்கள் யார் என்ன மோசே மரித்ததுக்கு பிறகு யோசுவா வருகிறார். Dans le livre des Juges, on peut voir que après la mort de Josué, அவருக்கு பிறகு தலைமைத்துவம் இல்லை. il y a personne pour diriger le peuple de Dieu. அப்பொழுது அவர் கேட்கிறார்கள் யார் முதலாவது போறன்னு தேவனிடத்தில் விசாரிக்கிறார்கள். Et ensuite ils consultent l'Éternel pour savoir qui ira en premier. அப்பொழுது தேவன் சொல்றார் யூதா கோத்திரம் முன்னுக்கு போகும்படியாக. Et à ce moment-là, l'Éternel répond que Juda montera. அப்ப இதில இருந்து நாங்கள் ரெண்டு காரியம் தான் பார்க்க போறோம். முதலாவதாக துதிக்கிறவர்களை தேவன் தேடுகிறார். Et à travers ces versets, nous allons voir deux choses. La premièrement, c'est un peuple qui loue l'Éternel que Dieu cherche. ஆராதிக்கிறவர்களை தேவன் தேடுகிறார். C'est un peuple qui adore Dieu. ஏனென்றால் 2ஆம் வசனத்திலே நியாயாதிபதிகள் 1:2 தேவன் பேசுறதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். Et dans Juges chapitre 1 verset 2, on peut voir que Dieu parle très clairement. அப்படின்னா தேவனுடைய இதயத்தின் விருப்பம் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று. Et le désir de Dieu, c'est qu'il veut que nous adorons Dieu.
அங்கே ஆராதனை என்றால் என்ன என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21-22. ஆராதனை என்றால் என்னென்று பார்க்க Nous allons voir qu'est-ce que le culte pour Dieu. ஆதியாகமம் 5:21-22. Genèse chapitre 5 versets 21-22. Enoch, âgé de 65 ans, engendra Méthusélah. Enoch, après la naissance de Méthusélah, marcha avec Dieu 300 ans et il engendra des fils et des filles. ஏனோக்கு 65 வயதான போது மெத்தூசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். உண்மையிலே இந்த இடத்திலே பார்க்கிறோம், நாங்கள் தேவனிடத்திலே வரும்பொழுது ஏதோ ஒரு தேவைக்காக வந்து அன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Nous, on vient en présence de Dieu pour satisfaire nos besoins. ஆனால் ஏனோக்கை நீங்க பார்த்தீங்கன்னா, ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றார். Mais on peut voir dans la Bible que quand Enoch était âgé de 65 ans, il engendra Méthusélah. அதுக்கு முன்னதாக ஏனோக்கை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. Avant cela, il n'est rien dit sur Enoch. அப்ப ஏனோக்கு ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் தேவனை தேடி வருகிறார். Et Enoch cherche Dieu en ayant une bénédiction. அப்ப ஆசீர்வாதத்தோடு தேவனை தேடுவதா அவன் தேவனோட சஞ்சரித்தார் என்று சொல்லப்படுகிறது 22ஆம் வசனத்திலே. Dans le verset 22, il est dit que Enoch il était avec Dieu, marchait avec Dieu. அப்ப தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கும் ஆராதனைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? இது எங்களுடைய இதயத்தில் நான் கேட்க வேண்டிய கேள்வி. Quelle est la différence marcher avec Dieu et adorer Dieu? ஏனோக்கு சஞ்சரிக்கிறது என்று சொன்னால் Que veut dire marcher avec Dieu? உதாரணத்துக்கு ஒரு இளம் வாலிப ஸ்திரியும் வாலிப பையனும் விரும்புகிறார்களா இருந்தானால், Par exemple, une jeune fille et un jeune garçon qui s'aiment, அவர்கள் மணிக்கணக்காக இந்த டெலிபோனை எடுத்து வைத்து கதைச்சு கொண்டே இருப்பார்கள். ils parlent des heures au téléphone, அவளுக்கு நேரம் போறது தெரியாது. ils ne voient pas le temps passer. சில வேளை இந்த டெலிபோன் தான் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதுன்னா பற்றி முடிய போது நிப்பாட்டு. Et c'est le téléphone qui leur répondra qu'il n'y a plus de batterie, il faut couper. அப்படி போயிருந்தா உங்களுக்கு அனுபவம் இருக்கும். Si vous avez une telle situation, vous comprendrez. பிறகு பற்றி முடியக்கு என்ன சொல்லுவார்கள்? கொஞ்சம் பொருள் சாத்தில போட்டு எடுக்கணும். Et une fois que la batterie est utilisée, on va dire que je vais charger mon téléphone et je te rappellerai. அப்ப இதுதான் சஞ்சரிக்கிறது. Et c'est ça par les marchés. ஆனால் ஏனோக்கு எப்படி சஞ்சரித்தார் என்றால், Mais comment Enoch marcha avec Dieu? ஏனோக் ஆனா இருக்கக்கூடிய சரி மற்ற பக்கம் பார்த்தா ஏனோக்குடைய காதல்ல மற்ற பக்கம் ஆறண்டா தேவன் தான். Et de l'autre côté d'Enoch, c'était Dieu. ஆனால் ஏனோக்கு கீழே நீங்க வாய்ச்சீங்கன்னா அதுக்கு பிறகு பிள்ளைகள் பெற்றார் இருக்குது. Et par la suite, on peut voir que Enoch engendra des fils et des filles. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு நாங்க சொல்ற காரணம் என்ன? தேவனை தேட முடியாதபடிக்கு. Mais quelle est la raison que nous disons que la raison qu'on ne puisse pas chercher Dieu? குடும்பத்திலே உள்ள அநேகமான காரியங்களை நாங்கள் முன்வைக்கிறோம். On met beaucoup de choses qui se passent dans notre vie de famille. ஆனால் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். Mais vous devez comprendre une chose. இந்த குடும்பங்களிலே அநேக பிரச்சனைக்கு காரணம் Les raisons pour lesquelles il y a des problèmes dans les familles, தேவனை முன்வைக்காமல், c'est qu'ils ne placent pas Dieu en avant. உங்களுடைய பாத்திர ஒரு காரியம் சொல்ல வண்டில மாட்டை கூட்டோட அந்த மாட்டை பின்னே கட்டினா வண்டை குழம்பு மண்டு. Comme une histoire que dit le pasteur. அங்கே தேவனை முன்வைக்காமல், si on met pas Dieu en avant, நாங்கள் எல்லாவற்றையும் முன்வைத்து விட்டு, si on met toutes les autres choses devant, கடைசியிலே நாங்கள் தேவனை வைக்கிறதுனாலே தான், et si on place à la fin Dieu, எத்தனையோ காரியத்திலே, dans plusieurs choses, நாங்கள் போராட்டத்திலும், nous sommes dans des épreuves, அவமானங்கள் நிந்தைகளிலும், et dans des situations de honte, வியாதிகள் வேதனைகளுக்குள்ளே போறது காரணம். et dans des maladies de situations de détresse. ஏனோக்கோ, Mais Enoch, அங்கே தேவனை முன்வைத்து, il a mis devant Dieu, தேவனோடு சஞ்சரித்தார்னு சொல்லப்படுகிறது. et il est dit qu'il a marché avec Dieu. ஆனால் இதிலே நான் ஏனோக்கு முன்மாதிரியாக கொண்டு ஒரு குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஏனோக்கினுடைய ஒரு தவறு என்னன்னா, இந்த மெத்துசாலாவை குறித்து நீங்கள் வேதத்திலே ஆராய்ந்து பார்ப்பீர்களா இருந்தானால், Mais il y a une erreur qui a fait Enoch à travers la Bible, si vous pouvez lire les versets suivants. மெத்துசாலா ஏனோக்கிலே இருந்து 8வது தலைமுறை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Il est dit que Méthusélah est la 8e génération d'Enoch. ஆனால் மெத்துசாலாவை குறித்து இதுக்கு பிறகு நீங்கள் எங்கேயும் வாசிக்க முடியாது. Et après ces versets, vous ne pouvez pas lire d'autres versets qui parlent de Méthusélah. ஆனால் மெத்துசாலாவுக்கு 9ஆம் 10ஆம் தலைமுறையான நோவாவோடு தேவனுடைய பிறகு நீங்கள் பார்க்க முடியும். Mais après 8-9 générations de Enoch, on peut voir que Dieu parle avec. ஏன் நான் சொல்றேன்னா, La raison pour laquelle je dis cela, சிலவேளை நாங்கள் தாய் தகப்பன் தேவனுடைய காரியத்துக்கு அதி தீவிரம் காட்டுவோம்.
les parents puissent donner beaucoup d'importance à Dieu, ஆனா பிள்ளைகளை துளைத்து விடுவோம். mais on perd les enfants. இது இன்றைக்கு அநேக ஊழியக்காரருடைய வரலாறு. Et c'est l'histoire de beaucoup d'hommes de Dieu. ஆனா முதலாவது தேவன் எங்களை நம்பி தந்தது எங்களுடைய பிள்ளைகள் தான். Et la première chose que Dieu nous a donnée, c'est nos enfants. அதுக்கு பிறகுதான் அடுத்த ஊழியர்கள். Et après, ce sont les ministères. அப்படினாலே C'est pourquoi ஏனோக்கினுடைய அந்த சஞ்சரிப்பின் காரியத்தை நீங்கள் இதோடு ஏனோக்கினுடைய கதை முடிகிறது. donc l'histoire de Enoch se termine après ces versets-là. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையை குறித்து Mais la deuxième arrivée de Jésus-Christ, யூதாவின் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. mais dans le livre de Judée, on voit que ça parle de Enoch. ஏனென்றால் அவ்வளவுக்கு ஏனோக்கை குறித்து ஏனோக்கு தேவனோடு இதுதான் ஒரு ஆராதனை முறை. Et c'est une manière comment on adore Dieu. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இடத்துல எல்லாரும் கூடி இருக்கிறோம். Aujourd'hui, nous sommes tous rassemblés ici. இப்பொழுது இந்த இடத்துல என்ன உங்களுக்கு முன்னாடி வைத்து கேட்கிறேன், எத்தனை பேர் இன்றைக்கு காலம் ஒரு எழும்பி தங்களுடைய அரவணைத்தியான தேவ சமூகத்தில் தரித்திருந்தோம்? Et je voudrais poser une question. Combien de personnes aujourd'hui ont au moins 30 minutes s'est consacré à Dieu avant de venir ici? அதிலே குறித்து வேதத்தை எவ்வளவு வாசித்தோம்? Combien nous avons lu la Bible? அதில் எந்த வசனம் நாங்கள் தியானித்து ஆராதனைக்கு ஆயத்தப்பட்டு வந்தோம்? Et combien d'entre nous avons médité la parole et avons être prêts pour ce culte? நாங்கள் இந்த கேள்வி என்ன? Pourquoi je pose cette question? பில்லி கிராம் சொல்லுவார் ஒரு காரியம். Billy Graham qui dit une chose. இன்னைக்கு நான் தான் நீங்க எல்லாரும் எங்களை அலங்கப்படுத்தி அலங்காரிச்சு எல்லாமே வந்திருக்கிறோம். Nous sommes tous préparés aujourd'hui pour venir ici. உன்னுடைய சபையிலே இருக்கிற எல்லாரும் கூடரா இருந்தா அலங்காரம் ஆரம்பிக்க தேவை. Mais si tout le monde est aveugle aujourd'hui, ஒருவேளை அப்படியே சொல்லிட்டா se présenter aujourd'hui. யாருக்கு தேவை? அப்ப ஆனபடினாலே எங்களுடைய வாழ்க்கையில முதலாவது அலங்காரம் எங்கே கொண்ட இதயத்தில். La première préparation, c'est dans notre cœur. அது ஞாயிறு ஆராதனை என்பது இந்த உலகத்திலே பெருமதி மிக்கதா இருக்கிறது. Le dimanche, c'est une chose très précieuse. ஏனென்றா இந்த வாரத்தின் முதல் நாளே நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இந்த வாரத்தின் முதல் நாளிலே நாங்கள் தனியாக நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது மட்டும்தான் வாரத்தின் முதல் நாளிலே இருக்கிற மேன்மை என்று. Nous pensons que le premier jour est consacré uniquement à la résurrection de Jésus-Christ. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா 7-8 காரியம் வாரத்தின் முதல் நாளிலே நடந்திருக்கிறது. Et on peut voir dans le livre de Actes qu'il y a 7-8 choses qui est consacré au premier jour de la semaine. அதில் எனக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட 2 காரியம். ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது. Mais il y a deux choses qui est pour nous. C'est premièrement la résurrection de Jésus-Christ. அடுத்தது யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பெந்தெகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. Le deuxième jour, c'est le Saint-Esprit qui est venu parmi nous. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. Parce que les gens de l'Ancien Testament n'ont pas eu cette occasion. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட நாளும் வாரத்தின் முதல் நாள் தான். Et le Saint-Esprit qui est venu, c'est aussi le premier jour de la semaine. ஏன் ரெண்டே முக்கியப்படுத்துறேன், இந்த ரெண்டும் எங்களுக்கு விசேஷித்தது. Pourquoi j'insiste sur ces deux choses? Ces deux choses-là sont des choses très précieuses. இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக அலங்கரிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவி எங்களுக்கு இல்லையென்றா நாங்கள் மனவாட்டி சபையாக அங்கே தேவனிடத்திலே சேர முடியாது. Sans le Saint-Esprit, nous ne pouvons pas venir auprès de Dieu. நாங்கள் போன கிழமை பார்த்தா இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றால் கிறிஸ்தவ நம்பிக்கை இல்லை. Et nous avons vu que si on ne croit pas à la résurrection de Jésus-Christ, அப்படி அந்த உயிர்த்தெழுதலின் மேன்மை வாரத்தின் முதல் நாளிலே வரப்பட்டது. L'importance de la résurrection, c'est donné le premier jour de la semaine. நீங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்குள்ளே இருக்கிற தூதர்கள் இன்றைக்கும் Les lois, le peuple d'Israël qui sont sous la loi. வெள்ளிக்கிழமை இரவு என்று சொன்னால் அவங்க குசினி பாத்திரங்கள் கூட 11 மணிக்குள்ள கழுவிடுவாங்க. Et les Juifs font tout propre pour leur jour, le vendredi soir. என்னதுக்காக? Pourquoi? அவங்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள். Parce que c'est le jour sacré pour eux, le samedi. பிரமாணத்துக்குள்ள இருக்கிற தூதருக்கு இவ்வளவு வைராக்கியம் இருக்குமா இருந்தால், si le peuple d'Israël, si les Juifs ont une zèle aussi comme ça, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட எங்களுக்கு ஆராதனை எவ்வளவு வைராக்கியமாக இருக்க வேண்டும். nous devons porter une importance pour nous le jour consacré pour Dieu. ஏனென்றால் நீங்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்த்தீர்கள் என்றால் அவர் ஆராதனை கொடுத்த கிரியம் நான் சொல்லுவேன் நாங்கள் இன்றைக்கு கொடுக்கவில்லை. Si je peux vous dire une chose, c'est que nous ne donnons pas la même importance que les personnes qui étaient dans l'Ancien Testament. ஆபிரகாமுடைய வாழ்வை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களா இருந்தால், si vous pouvez voir la vie d'Abraham, அவன் காத்திருந்து பெற்ற மகனை, il a attendu et il a enfanté un fils. ஆதியாகமம் 22 போன பைபிள் ஸ்டடியில பார்த்தாங்க அந்த கதை முடிஞ்சு வசனம் காத்திருந்து பெற்ற மகனை, il a attendu, il a eu un fils.
அங்கே தேவன் பரிசனத்தை சொன்ன பொழுது அவன் தைரியமாய் கொண்டு போகிறான். Et il est parti sacrifier son fils. அதனாலே அவன் கொடுத்த கிரியம் வந்து Et la chose qu'il a donnée à Dieu, எங்களுக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற மகனை திரும்ப பெற்றுக்கொண்டு வந்தான் என்று qu'il est revenu avec son fils. ஆனால் அவன் கொடுத்த கிரியம் அங்கே யூத மத போதனை 1-2 புத்தக அந்த விளக்கத்தில் இருக்கிறதாம் ஆராய்ச்சியாளர் சொல்றார்கள். On peut voir qu'il a sacrifié son fils pour Dieu. அங்கே அந்த கட்டிலே இருந்து ஈசாக்கு அவிழ்த்து விடப்பட்ட பொழுது Quand il a été délivré, Isaac, எழும்பி ஓடினவன் தானாம். il est parti en courant. ஆபிரகாமுடைய அடக்கத்துக்கு தானாம் ஈசாக்கு பிறகு வந்தான். Et il est revenu pour l'enterrement d'Abraham. அப்ப இத்தனை வருடங்களாக தனது ஒரே பேரான நேசமான குமாரனை அவன் இழந்திருக்க வேண்டிய ஒரு மனநிலை சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். Il a été poussé, il n'a pas vu son fils jusqu'à la fin de sa vie. ஏன் அப்படி ஒரு சூழ்நிலை சொன்னால் அவன் ஈசாக்கை காட்டிலும் தேவனை அதிகமாக நேசித்தான். Pourquoi une telle situation? C'est parce qu'il a aimé Dieu plus que Isaac. அதனாலே சாராளை அவன் பிரிந்து வாழ வேண்டி இருந்ததாம். À la fin, il est même séparé de Sarah, sa femme. அங்கே 22ஆம் அதிகாரத்திலே ஈசாக்குடைய அந்த பரிசனித்த சம்பவம் வருகிறது. 27ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிகாரம் Dans Genèse chapitre 27, சாராளுடைய மரண சம்பவம் வருகிறது. on peut voir la mort de Sarah. அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மம்னோனிலே இருந்து ஆபிரகாம் வந்து சாராளுடைய சரீரத்தில் விழுந்து அழுதான் என்று. On peut voir que Abraham il est venu, il a அதை வைத்து pleuré. ஆராய்ச்சியாளர்கள் சொல்றார்கள். Et les chercheurs disent une chose. இந்த ஈசாக்கை கொண்டு போகும்போது சாராளுக்கு தெரியாது ஆபிரகாம் கொண்டு போறாரு. Et quand ils ont venu chercher Sarah, ils ne savaient pas Abraham. தனக்கு தெரியாமல் மகனை கொண்டு போறான்னு சொல்லி சாராள் ஆபிரகாமை பிரிஞ்சாராம். Et quand ça, elle savait pas que Abraham ramenait son fils, et donc elle dit qu'il s'est séparé de son fils. இது பைபிள்ல எழுதப்படாட்டி சரித்திரபூர்வமாய் சொல்லுகிறார்கள். Même s'il n'est pas écrit dans la Bible, les chercheurs le disent. ஏன்னா ஆபிரகாம் அவ்வளவுக்கு பரிசீலித்தார். ஆனால் அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 15-19 இருக்க வாசிங்க. Nous allons prendre le livre des Hébreux, chapitre 11, versets 17 à 19. C'est par la foi qu'Abraham offrit Isaac lorsqu'il fut mis à l'épreuve et qu'il offrit son fils unique, lui qui avait reçu les promesses, et à qui il avait été dit, en Isaac sera nommé pour toi une postérité. Il pensait que Dieu est puissant, même pour ressusciter les morts, aussi le recouvra-t-il par une sorte de résurrection. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்தது. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அங்கே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். On peut voir dans Genèse chapitre 22. ஆனா ஈசாக்கை விட்டு போன பொழுது அங்கே தேவன் பேசின சம்பவங்கள் இருக்கிறது. Il y a le passage où il a offert Isaac. ஆனால் இங்கே எபிரேயர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார். Mais dans l'hébreu il est dit. ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தி. Quand Abraham offrit Isaac. அங்கே 19ஆம் வசனத்திலே அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. Et il est dit qu'il a été ressuscité des morts. அங்கே ஆபிரகாம் தன்னுடைய குமாரன் மரிப்பது தேவனுக்கு மகிமையாயிருந்தால் அதை அவன் மனப்பூர்வமாய் செய்ய முன்வந்தான். Abraham pensait bien que si son fils mourait, ça rendrait gloire pour Dieu. ஏனென்றால் அவன் குமாரனை காட்டிலும் parce que par-dessus son fils, அந்த குமாரனை தன் ஆண்டவர் அவ்வளவு மேன்மையாய் தெரிந்தது ஆபிரகாமுக்கு. parce que aux yeux de Abraham, Dieu était grand. அதனாலே தான் c'est pourquoi தேவன் ஆபிரகாமுக்குள்ளே எங்களை எல்லாரையும் ஆசீர்வதித்தார். et en Abraham, Dieu nous a tous bénis. ஆனால் நாங்கள் எதை ஆண்டவருக்கு செலுத்தினாலும் quelle que soit la chose que nous offrons à Dieu, எபிரேயர் சொல்றார் எங்களுடைய கிரியைகளை மறக்கிறதுக்கு தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. c'est pas un Dieu injuste qui oublie tous les sacrifices que nous offrons. அடுத்ததாக சங்கீதம் 119-164 பார்ப்போம். Nous allons voir le livre de Psaume, chapitre 119, verset 164. Cette fois le jour je te célèbre à cause des lois de ta justice. உமது நீதி நியாயங்களின் வித்தம் ஒரே நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். அங்கே தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் si vous pouvez voir la vie de David,
தாவீது விண்ணப்பம் பண்ணினது 3 தரம் ஒரு நாளைக்கு. Il adresse ses prières 3 fois dans la journée. 7 தரம் அங்கே தேவனை துதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். Il donne la place pour célébrer Dieu 7 fois dans la journée. ஆனால் தாவீதினுடைய குடும்ப வாழ்வை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களா இருந்தால், Mais si vous pouvez voir la vie de David, தாவீதுக்கு 8 மனைவிகள் இருந்தார்கள். il avait 8 femmes. 13 பிள்ளைகள் இருந்தார்கள். Il avait 13 enfants. இன்னைக்கு சிலர் ஒரு மனைவிகளுடைய பண்ற பாடு தாவீது 8 மனைவிகளை நீங்க யோசித்து பாருங்கள். Déjà, il y en a qui ont du mal à vivre avec une femme, alors imaginez 8. அதை விட தாவீதினுடைய மனைவிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்க சாமுவேல் புத்தகத்திலே பார்த்தீர்கள் என்றால், Et vous pouvez voir dans le livre de Samuel comment étaient ces femmes. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீர்கள் என்றால், Si vous pouvez lire le livre de 2 Samuel chapitre 16, தாவீது நடனமாடின சம்பவம் வேதத்திலே இருக்கிறது. il y a le passage où David dansait. அந்த உடன்படிக்கப்பட்ட பட்டணத்துக்குள்ளே வரும்பொழுது தாவீது நடனமாடினார் என்று சொல்லி வத்திரம் விழுந்து அதனுடைய ராஜ வத்திரம் விழுந்து நிலத்திலே விழுகிற அளவுக்கு கர்த்தரை ஆடி பாடினார் என்று சொல்லப்படுகிறது. Il y avait une situation où il est dit que David dansa. ஆனா மேடம் தாவீது என்ன சொல்றான்னா, வெல்கனில ரெண்டு பார்த்துக்கொண்டு இந்த பெண்களுக்கு முன்பாக நீ ஆடி அவமானப்படுறீங்க. Et donc, est-ce que tu te ridiculises devant les femmes qui te regardent danser? ஆனால் அப்பொழுது தாவீது சொல்லுகிறார், என்ன நான் நீசனாக இருந்தால் பைத்தியம் போல ஆடு. அப்படிதான் பைபிள் நீசன் என்று எழுதியிருக்கு. À ce moment-là, il est dit que je deviendrai fou même en dansant. ஏனென்றால் இந்த ஜனங்களுக்கு முன்பாக என்ன ராஜாவாக உயர்த்தின தேவனுக்கு நான் என்ன ஆடுவேன். Le Dieu qui m'a mis roi devant tous ces gens, je danserai encore plus. இப்ப இந்த இடத்துல இருக்கிற என்னை உங்களை ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். Je voudrais vous poser une question. இயேசு கிறிஸ்து ஒருவேளை உங்களுக்கு ஒரு இன்றைய வெச்சங்களை ரட்சிக்க வந்திருந்தா இந்த நாங்கள் யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நான் உங்களுக்கு தான் நான் உயர்த்தல, யார் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? உயர்த்துங்க பாப்போம் கையறால். Si on peut poser une question parmi vous qui sommes sauvés, எங்களுடைய தரம் பகுதிகள் இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டிருக்கிட்டு இருந்தால், si par nos actions, par nos agissements, si il vient nous poser la question si nous sommes sauvés, parmi nous, combien d'entre nous seront எதுவுமே sauvés? இல்லாமல் தன்னுடைய கிருபையினாலே எங்களை ரட்சித்த தெய்வம். Sans rien, c'est par la grâce que nous avons été sauvés. இன்னைக்கு 670 கோடி மக்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள், அதுக்கு மேலாக வருவார்கள் இருக்கிறார். இத்தனை மக்களுக்கு இந்த இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லையா? Parmi tant de gens qui vivent dans ce monde, Dieu nous a prédestinés. அப்ப எங்களுடைய இந்த ரட்சிப்பின் கலிகூறுதல் என்றது தேவ சமூகத்திலே வரும்பொழுது தானாக வெளிப்படும். Et la joie de notre salut, ça le montrera. அப்ப ஆராதனையின் முக்கியத்துவம் என்பதை, L'importance de l'adoration, நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தானால், si on peut voir, சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த முடியாது. les situations, on peut pas être enfermé par nos situations. பிரச்சனைகளை கட்டுப்படுத்த முடியாது. On peut pas être enfermé par nos problèmes. மரணங்களை கட்டுப்படுத்த முடியாது. Même la mort ne peut pas être. இதெல்லாம் வேதத்திலே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தரை ஆராதித்தவர்களை, Toutes ces situations sont écrites dans la Bible. தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் எடுங்கள். Nous allons prendre Daniel chapitre 3. 17ஆம் வசனம் 18 நினைக்கிறேன் கேளுங்க. சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த முடியாது. Verset 17. 17-18 வாசிங்க. Verset 17-18. Voici notre Dieu que nous servons, peut nous délivrer de la fournaise ardente, et il nous délivrera de ta main au roi. Sinon, sache au roi que nous ne servirons pas tes dieux et que nous n'adorerons pas la statue d'or que tu as élevée. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், Dans ce passage, nous pouvons voir ஒரு அந்நிய தேசத்திலே, மகா பாபிலோன் தேசத்திலே, dans le pays de Babylone, சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்களாக இருக்கிற இந்த 4 வாலிபர்களும், donc les jeunes qui ont été ramenés en esclaves, அங்கே அவர்கள் ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்குள்ளே போய்விடுறார்கள். ils sont dans une situation de détresse. இந்த காரியத்தை செய்தால் அவர்களுக்கு நடக்க போறது மரணம். Donc s'ils font cette chose, c'est la mort. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். Mais ils disent une chose, c'est que le Dieu que nous louons nous délivrera. ஒருவேளை அவர் தப்புவிக்காமல் போனாலும், Et même si il ne nous délivrera pas, நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். nous n'adorerons pas la statue d'or. காரணம் என்னன்னு கேட்டால், Et la raison pour laquelle, எங்களுடைய தேவன் ஒருவர் தான் இந்த உலகத்திலே ஆராதிக்கப்படத்தக்கவர். car c'est le Dieu que nous louons. அதுதான் அவருடைய விருப்பம். Et c'était leur désir. அதனாலே C'est pourquoi, என்ன நடந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால்,
Si vous pouvez voir ce qui s'est passé. மரண பயத்திலே நின்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே கண்டார்கள். Les personnes qui étaient délivrées dans la mort, ben, ils ont vu Jésus-Christ. 25ஆம் வசனத்தை வாசிங்கள் இதே அதிகாரத்திலே. Verset 25. Il reprit et dit, eh bien, je vois 4 hommes sans lien qui marchaient au milieu du feu et qui n'ont point de mal, et la figure du 4e ressemble à celle d'un fils des dieux. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அங்கே பாருங்கள், 4வது ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறார். ஆராதிக்கிற ஒரு பிள்ளைகளுடைய வாழ்விலேயே கர்த்தர் இறங்கி வந்து அவரை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். Dans ce verset, il est dit, et la figure du 4e ressemble à celle d'un fils des dieux. Donc, une personne qui loue Dieu, à ce moment-là, Dieu le délivrera. 29ஆம் வசனத்தை வாசிங்கள். Verset 29. Et voici maintenant l'ordre que je donne. Tout homme à quelque peuple, nation ou langue qui appartienne, qui parlera mal de Dieu, de Shadrach, de Meshach et de Abed-Nego, sera mis en pièces et sa maison sera réduite en un tas d'immondices parce qu'il n'y a aucun autre Dieu qui puisse délivrer comme lui. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்கிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியாரும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று எந்நாளே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். அது மட்டுமில்லாமல் இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். Donc dans ce verset nous pouvons voir. அங்கே அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் 25ஆம் வசனத்திலே. Donc ils ont été délivrés. 29ஆம் வசனத்திலே et dans le verset 29 பாபிலோன் தேசம் முழுவதுக்கும் யெகோவா தேவன் அறிவிக்கப்பட்டார். Et il a été prononcé dans tout le pays de Babylone que c'était le Dieu. ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்க துவங்கும் பொழுது car quand nous commençons à adorer அங்கே Dieu, தேவன் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். à ce moment-là Dieu agira. அங்கே தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். On va lire Daniel chapitre 6 verset 10. Lorsque Daniel sut que le décret était écrit, il se retira dans sa maison, où les fenêtres de la chambre supérieure étaient ouvertes dans la direction de Jérusalem, et c'est 3 fois le jour où il se mettait à genoux, il priait et il louait son Dieu, comme il le faisait auparavant. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்து அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அங்கே கட்டளை பிறந்து விட்டது பாபிலோன் தேசத்திலே தனஜு ராஜாவினாலே. Donc il y a eu un décret dans ce pays. அந்த தங்களுடைய அந்த வழிபாட்டை தவிர வேறு ஜெபமோ வேறு எந்த காரியமும் செய்யக்கூடாது என்று. À part leur culture, donc aucune prière devait être faite. ஆனா தானியேல் இருக்கிற இடம் என்கிற அந்த அரண்மனையில ஒரு அதிகாரியா இருக்கிறார். Donc Daniel se retrouvait dans la chambre. அவனுக்கு தெரியும் என்ன நடக்கும், அவனே ஒரு அறியாதவனாய் இருக்கவில்லை. Donc il savait ce qui se passait. ஆனால் அங்கே தானியேல் அந்த சூழ்நிலையிலே தன்னுடைய ஜெபத்தை தான் கர்த்தரை தேடுவதை கர்த்தரோடு வைக்கிற உறவை அவன் விடவில்லை. Mais même dans cette situation, Daniel cherchait Dieu. அதனாலே அவனுக்கு கிடைத்தது என்னென்றால், donc ce que Daniel a reçu, மரண தண்டனை, la mort. ஆனால் அந்த மரண தண்டனையையும் தானியேல் பயப்படவில்லை. என்றால் தானியேல் தன்னுடைய தேவன் யார் என்று அவன் அறிந்திருந்தான். Même pour la condamnation de la mort, Daniel n'a pas pris peur. இப்பொழுது 20ஆம் வசனத்தை வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை. Verset 20. En s'approchant de la fosse, il appela Daniel dans une voix triste. Le roi prit la parole et dit à Daniel, Daniel, serviteur du Dieu vivant, ton Dieu que tu sers avec persévérance, a-t-il pu te délivrer des lions? ராஜா கெபில் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அங்கே பாருங்கள், ராஜா, நீங்க இந்த பகுதி ஃபுல்லா வாசித்தீங்கன்னா தானியேல் அமைதியாக இருக்கிறான். சட்டம் கொண்ட ராஜாக்கு நித்திரை வரையில வீட்டை படுக்கவும் முடியல. Donc là on peut voir dans ce passage que David, lui dans ce passage était calme, mais le roi était agité, il n'arrivait pas à dormir. தேவனை ஆராதிக்க துவங்கும் பொழுது, car quand Daniel a commencé à louer Dieu, அங்கே எங்களுக்கு விரோதமாய் சத்துருவாய் வருகிறவர்களுடைய
Donc les personnes qui se mettent contre nous, எல்லா காரியங்களையும் தேவன் சிதறடிக்க துவங்குகிறார். et à ce moment-là détruira ces personnes. கடைசியில அதிகாலையிலே அந்த தர்ஜுராஜா எழும்பி வந்து தானியேலை தேடி அவர் வருகிறார். Et à ce moment-là, à la fin, le roi Darius cherche David. அங்கே 21 22 நீங்க வாசிங்க ஒரு இதே அதிகாரம். Versets 21-22. Et Daniel dit au roi, Roi, vis éternellement. Mon Dieu a envoyé son ange et fermé la gueule des lions, qui ne m'ont fait aucun mal, parce que j'ai été trouvé innocent devant lui, et devant toi, non plus, au roi, je n'ai rien fait de mauvais. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீ என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். அங்கே பாருங்கள், தர்ஜுராஜாவுக்கு தானியேல் சொன்ன பதில் தேவன் அதை நிறைவேற்றி தந்தார். Donc la réponse que Daniel donne au roi, c'est que Dieu a réalisé ça pour moi. Parce que Daniel sait le Dieu qui loue. Verset 26. J'ordonne que dans toute l'étendue de mon royaume, on ait de la crainte et de la frayeur pour le Dieu de Daniel, car il est le Dieu vivant, et il subsiste éternellement son royaume, il ne sera jamais détruit et sa domination durera jusqu'à la fin. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். நீங்க பாத்தீங்கன்னா அங்கே நெபுகாத்நேச்சர் சொல்லுகிறார், ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன் யெகோவா தேவன் தான் என்று. Donc le roi Nebuchadnezzar dit que c'est le seul Dieu qui puisse délivrer. அங்கே இந்த தர்ஜுராஜா சொல்லுகிறார், அங்கே என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற ராஜ்யமும் தேவனும் இவர்தான் என்று. Et le roi Darius dit c'est un Dieu de domination qui durera jusqu'à la fin. அதே அந்நிய தேசத்திலே வெளிப்படுத்தி காண்பிப்பவர் யார் என்றால், et les personnes qui ont prouvé ça dans un pays étranger, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும், Shadrach, Meshach, Abednego, தானியேலும் தான். et Daniel. ஆனா தானியேல் அங்கே ஒரு காரியம் சொல்கிறான் பாருங்கள், 21 22 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். என்னத்திலே குற்றமற்றவனாய்? அங்கே சட்டம் வந்த போதும் ஜெபத்திலே உறுதியாயிருந்தான். Donc là, dans le verset 21-22, et Daniel dit au roi, roi, vis éternellement. Mon Dieu a envoyé son ange et fermé la gueule des lions. Et il dit que je n'ai fait aucune injustice devant le roi. Donc ça peut être moi, vous. On peut vivre selon ce qui est écrit dans la Bible. Dans ce monde, dans ce monde entier, dans tous les endroits qui nous ont été donnés, on ne fait pas d'injustice, une vie mauvaise. Est-ce qu'on vit une vie juste? Comme le dit le roi Darius, comme dit le roi Nebuchadnezzar. Est-ce que le monde extérieur peut nous dire que nous sommes les enfants de Dieu? Ce sont un peuple qui craint la loi, qui craint Dieu. Ils donnent la première place à Dieu. Est-ce que ces personnes-là peuvent dire ainsi? Nous aussi, nous vivons dans un pays étranger. On peut voir que Daniel a vécu plus de 70 ans dans le pays de Babylone. Il y avait aussi ses amis. Mais quel est le témoignage que donne la Bible? On peut voir que devant Dieu et devant ce peuple, ils ont vécu une vie remplie de témoins. Après, quand nous louons Dieu, on peut rencontrer Dieu. Nous allons prendre le livre de Jean, chapitre 8, verset 56.
votre père a tressailli de joie de ce qu'il verrait mon jour. Il l'a vu et il s'est réjoui. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அங்கே பாருங்கள், இயேசு ஆபிரகாமை குறித்து கொடுக்கிற சாட்சி. On peut voir le témoignage que donne Dieu à propos d'Abraham. ஏனென்றால் அங்கே ஆபிரகாமை குறித்து ஆபிரகாம் எங்கே கண்டார்? பலி செலுத்தி ஆராதித்த பொழுது il a vu Abraham quand il a offert un sacrifice à Dieu. அங்கே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள் இருக்கா. Nous allons prendre le livre de Hébreux, chapitre 2, 2ஆம் வசனத்திலே இருந்து வாசிக்க கேட்போம். du verset 22. Lorsqu'il dit « J'annoncerai ton nom à mes frères, je te célébrerai au milieu de l'assemblée. » Verset 13. Et encore, je me confierai en toi, et encore, me voici, moi et les enfants que Dieu m'a donnés. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபையின் நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். அங்கே 12ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கிறது சங்கீதம் 22:22 இருக்கிறது. இது யாரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்றால் சபை நடுவிலே இயேசு நின்று ஆராதிக்கிறார். Le verset 12, on peut voir dans Psaume chapitre 2, verset 22, c'est une chose qui est dit que Dieu est au milieu de ceux qui le louent. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆராதனையின் மையம் யார்? Qui est au milieu de notre adoration. ஆராதனையின் மையம் யார்? இந்த இடத்துல எத்தனையோ தடவை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆராதனையின் மையம் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிறாரா இருந்தானால் c'est notre Seigneur Jésus-Christ, c'est lui-même qui vient parmi nous. அப்ப எங்களுடைய ஆராதனை எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்க வேண்டும்? Comment doit être notre adoration? இந்த இடத்துல இருக்கிற எனக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Je voudrais dire une chose. இந்த ஞாயிறு ஆராதனை என்று சொல்லுகிற இந்த உலகத்திலே விலமதி பெற்றது. C'est une chose très précieuse le dimanche. அந்த ஞாயிறு ஆராதனை நாங்கள் ஒரு ஆராதனை கலந்து கொள்ள முடியாத ஒரு இழப்பு வருமா இருந்தானால், si nous avons un empêchement pour ne pas être ici au culte de dimanche, அல்லது தடை வருமா இருந்தானால், un empêchement, நீங்க ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். vous devez comprendre une chose. யெகோவா தேவனை நாங்கள் அந்த நாளிலே சந்திக்காமல் விட்டுவிட்டோம். C'est que nous ne rencontrons pas le Dieu Jéhovah ce jour-là. நீங்கள் யோசித்து பாருங்கள். Essayez de réfléchir. இந்த தேசத்தின் அதிகாரத்தில் உள்ள ஒரு அதிகாரி எங்களுக்கு ஒரு அழைப்பு தந்தங்களை சந்திக்க சொன்னார். Si les autorités de ce pays nous donnent une invitation, இந்த நாட்டின் ஜனாதிபதி அல்லது பிரதம மந்திரி இப்படி இந்த நாட்டிலே இருக்கிற அதிகாரத்தில் உள்ளவர்கள், ça peut être le président ou les ministres, நாங்கள் அவர்களை சந்திப்பதற்கு எவ்வளவு ஆயத்தத்தோடு போவோம்? nous nous préparons beaucoup, énormément pour les rencontrer. அல்லது நாங்கள் வேலைக்கு போறபடி அல்லது எங்கள் வீட்டில் பணத்தில் நிரம்பினபடி அவர்களை சந்திக்க போவோமா? Ou est-ce qu'on s'allonge, on est à la maison pour les rencontrer? எத்தனை ஆயத்தம் எல்லாம் செய்வோம்? On fait beaucoup de préparation. சில வேளை அவர்களுக்கு கதவு கொடுக்கலாம்னா என்ன பரமதியான எல்லாம் வேண்டுவோம். Si on veut leur offrir quelque chose, on a அவர்களை காட்டிலும் பெரியவர் இங்கே நிற்கிறார் இப்பொழுது. Mais par-dessus eux, le Dieu Tout-Puissant est parmi nous. அந்த உணர்வோடு ஆராதிக்கிறது தான் ஆராதனை. Et c'est avec ce sentiment-là que nous devons louer Dieu, et c'est ça le. நான் பாட்டு பாடுறதாலியோ, ce n'est pas seulement chanter 4 chansons. அந்த இசைக்கருவிகளை கொஞ்சம் உணர்ச்சிவசப்படுத்தி அடிக்கிறதாலியோ, ce n'est pas par le son des instruments. அதிலே சரீரத்தில் எழும்புற உணர்ச்சிகளால வருகிறது ஆராதனை அல்ல. Et ce ne sont pas les émotions, les sentiments que nous puissions ressentir à travers cela. என்னோட கடைசியா நான் செய்த ஆரம்ப ஜெபத்துல நான் சொன்ன தாவீது ஒரு ஆராதனை வீரன். On peut voir quand j'ai fait la prière que David était un homme qui loue Dieu. 1 நாளாகமம் 25:7 அவர் நியமித்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. Dans 1 Chronique chapitre 25 il est écrit 288 பாடகர்கள், நிபுணத்துவம் உள்ள பாடகர்களை தாவீது நிறுத்தினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. On peut voir qu'il a pu écrire plus de 288 chansons. ஏனென்று சொன்னால் அந்த அவனை பொறுத்தவரையில் அவனுடைய தேவன் அவ்வளவு உயரமானவர். Parce que à ses yeux son Dieu était grand. அப்ப அவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது விலைமதிப்பானதை கொடுத்து ஆராதிக்க வேண்டும். Donc pour lui quand c'est question de culte, il faut donner quelque chose de précieux pour son Dieu. என்ற தாவீதுடைய காலத்திலே 7 வேறு தேசத்து 7 ஜாதி உள்ளவர்கள் இஸ்ரவேலை சுற்றி இருந்தார்கள். Quand David présidait, donc il y avait 7 nations autour de lui. அப்பொழுது அவர்களுக்கு மத்தியிலே தன்னுடைய தேவன் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை காண்பிப்பதுதான் தாவீதுடைய வாஞ்சையாக இருந்தது. Et l'envie c'était de montrer son Dieu qui était le Dieu le meilleur parmi ces nations-là. அதனாலே தான் அவர் அவ்வளவு காரியங்களை தேவனுக்கு முன்பாக வைத்து ஆராதித்தார். C'est pourquoi il a mis tant de choses devant lui pour louer Dieu.
அதனாலே தான் அங்க வேதத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசேக்கு ஒரு கூடாரம் இருந்தது, தாவீதுக்கு ஒரு கூடாரம் இருந்தது. C'est pourquoi on peut voir que il y avait une tente pour Moïse et une tente. ஆனால் தேவன் சொன்னது விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுவேன். Mais Dieu a dit que il rebâtira la tente détruite de David. ஒரு ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே என்ன வீழ்ச்சியோ என்ன தோல்வி வந்தாலும் கர்த்தர் திரும்ப நிமித்தி கட்டுவார். Mais quelles que soient les épreuves ou les difficultés d'une personne qui lutte à ce moment-là, கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஆராதிக்கிறவன் தான் தேவை. கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஆராதிக்கிறவன் தான் தேவை. Dieu a besoin des personnes qui se consacrent entièrement à lui. ஏனென்றால் வேதத்திலே நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பல தியாகங்களை ஆராய்ந்தால், ஆனால் தாவீதின் மேல் தேவன் இவ்வளவு கனம் வைக்கிறது காரணம் அவன் ஆராதனைக்கு கொடுத்த கிரியைகள். Beaucoup de gens ont loué Dieu, mais Dieu a aimé particulièrement David car il donnait beaucoup d'importance à l'adoration. அதனாலே தான் அப்போஸ்தலர் 15:22 சொல்றார், என் இதயத்துக்கு பிரியமானவன் தாவீது. Et dans Actes chapitre 15 verset 22, il est dit que Dieu aimait énormément David. தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு காரியம் தான் இருக்கிறது. Donc une chose qui peut rendre rempli de joie Dieu. எது எங்களுக்கு மேன்மையா உயர்வானது இருக்கிற அதிகாரம் உள்ளதாய் பெருமதி உள்ளதாய். Donc une chose précieuse que nous pouvons donner. அதை தேவனிடத்திலே கொண்டு வந்து வைக்கிறது தான் தேவனுக்கு பிரியம் உள்ளது. Et cette chose-là, nous devons l'apporter à Dieu et c'est une chose précieuse. நாங்கள் பணத்தையோ என்னத்தையோ பணத்தை கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்துட்டோம் என்று சொல்றதல்ல. Ce ne sont pas apporter de l'argent ou des richesses. இந்த வேதம் சொல்றது வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது. Dieu dit que l'or et l'argent lui appartient. வந்து என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். Venez et vous pouvez l'obtenir. அதனாலே தான் தாவீது அந்த காணிக்கை கொடுக்கும்போது சொல்லுகிறார். C'est à ce moment-là David dit, உம்மிடத்திலே பெற்று உமக்கு நாங்கள் கொடுக்கிறோம். Je l'obtiens de toi et je te le redonne. இதை நாங்கள் செய்வதற்கு எம்மாத்திரம். Et nous ne sommes pas dignes de le faire. ஏனென்றால் தாவீதுடைய வாழ்க்கையில பெற்ற தகப்பனாரே கணக்கெடுக்கப்படாத பிள்ளை தாவீது. Parce que même David n'a pas été mérité de son propre père. அவன் ஆடுகளுக்கு பின்பாக திரிஞ்ச பொழுதே தேவனை நேசித்த ஒரு மகன். C'est un homme qui aimait Dieu même à travers les moutons qui dirigeait. அதனாலே தான் சாமுவேலை காக்க வைத்தார் தேவன். C'est pourquoi Dieu a ramené Samuel. தாவீதுடைய ஈசாயியுடைய வீட்டிலே அபிஷேகிக்க போற பொழுது அவன் சாமுவேல் கேட்கிறான் ஒரு கேள்வி, இனி உனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு ஈசாய்க்கு அவன் அங்கனாந்தரத்தில் ஆட வைக்கிறான். Quand Samuel est venu pour l'onction, il demande à Isaïe, est-ce que tu n'as pas d'autre fils? Et à ce moment-là, il se rappelle de David. அதான் தாவீது சொல்றான், இடத்திலே கரவல் ஆடுகளுக்கு பின்பாக தெரிந்த என்னை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். Et dans un passage, on peut voir que David remercie Dieu qui lui a fait s'asseoir auprès des rois, qui était badine et qui pétrait les moutons. இந்த இடத்திலே இருக்கிற நாங்கள், et nous qui sommes ici, இன்னைக்கு உலக ரீதியான பொருளாதாரத்திலும், dans les besoins de ce monde, பிள்ளை செல்வத்தான ஆசீர்வாதத்திலும், les bénédictions de nos enfants, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும், les besoins spirituels, இவ்வளவு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். combien nous sommes bénis. ஆனால் இது என்னத்துக்கு பிரயோஜனமாக இருக்குது? Mais à quoi sert-il? தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்குதா? Est-ce que cela sert au royaume de Dieu? நான் எல்லாரும் வெளிநாட்டுக்கு வரைக்கும் கொண்டு வந்த பேக்கை கூட தொலைச்சு போட்டு வந்தது. Moi par exemple, quand je suis venue dans ce pays, j'ai même perdu mon sac. இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒரு சரித்திரம் இருக்கிறது. Il y a une histoire derrière chacun d'entre nous. எல்லாவற்றையும் மாற்றி தேவன் எங்களை எவ்வளவு உயர்த்தி ஆசீர்வதிச்சிருக்கிறார். Mais par-dessus tout, combien Dieu nous a élevés. ஆனால் இன்னைக்கு தேவனுக்கு எங்களால என்ன பிரயோஜனம்? Mais aujourd'hui, qu'est-ce que nous apportons pour Dieu? எங்களுடைய ஆராதனை முறையினால தேவனுக்கு என்ன மகிமை? Quelle est la gloire que nous pouvons apporter à travers notre adoration? அதனாலே நாங்கள் இரண்டாவதுக்கு போகும்போது நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இனிவரும் காலங்களிலே நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நிலைமையிலே இருந்தாலும், அது வியாதியா இருக்கலாம், குடும்பத்தில் வேதனையா இருக்கலாம், கசப்பா இருக்கலாம், பிரிவினையா எதுவா இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிறதுல நாங்கள் பின்னிக்க கூடாது. C'est pourquoi nous devons réfléchir aujourd'hui, quelles que soient les épreuves, les problèmes, les tristesses, les angoisses, nous ne devons pas mettre un pied en retrait pour l'adoration que nous devons apporter à Dieu. Là, on va voir le livre de Osée, chapitre 4, verset 6. Mon peuple est détruit parce qu'il lui manque la connaissance. Puisque tu as rejeté la connaissance, je te rejetterai et tu seras dépouillé de mon sacerdoce. Puisque tu as oublié la loi de ton Dieu, j'oublierai aussi tes enfants.
என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அங்கே யோசியாவிலே தேவன் சொல்லுகிறார், அறிவில்லாமையினாலே ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். Et dans ce verset, on peut voir que le peuple est détruit parce qu'il lui manque la connaissance. என்ன அறிவு எங்களுக்கு இல்லை? Donc, quelle est la connaissance que nous n'avons pas? இன்னைக்கு இதிலே இருக்கிறவங்க எல்லாருக்கும் இன்டர்நெட் குறித்த அறிவு இருக்கிறது. Nous avons tous la connaissance sur Internet. இன்னைக்கு உக்ரைன்ல யுத்தம் எடுத்தோம்னா 2 நிமிஷத்துல இங்க நாம பார்த்துறோம். Donc, quand il y a la guerre en Ukraine, nous avons l'information en 2 minutes. ஆனா அதே போல முன்படிக்கு வடகொரியா இத்தனை ராக்கெட் அனுப்புது, அமெரிக்கா இத்தனை எல்லாம் பார்க்கிறோம். Nous avons les informations sur les bombes atomiques nucléaires. ஆனா இந்த வேதத்திலே ஏசாயா 53:10 என்ன சொல்லுதுன்னா சொல்ல தெரியாது. Mais si on nous demande ce que dit le verset Ésaïe 53:10, nous ne savons pas. Aujourd'hui, cette Bible m'a été donnée et 29 années sont passées. Mais je ne connais pas tout ce qui est écrit dans cette Bible. Mais la guerre en Ukraine, je connais. Et c'est ce qui veut dire par là que mon peuple est détruit parce qu'il lui manque la connaissance. Je ne dis pas par là qu'il ne faut pas avoir des connaissances ou des informations concernant ce monde. Nous devons savoir faire la part des choses. Premièrement, quand nous nous levons le matin, nous devons donner l'importance, la première place à cette Bible. On peut voir Abraham Lincoln qui a agi pour les personnes noires. Donc un homme qui a essayé de prendre rendez-vous plusieurs fois mais il n'a pas réussi à avoir un rendez-vous. Mais il a eu un rendez-vous à 5 heures du matin. Donc il va à cet endroit à 4h45. Donc à ce moment-là, quand il y va, Abraham Lincoln est déjà en train de parler avec quelqu'un d'autre. Lui, il réfléchit, il se dit que déjà lui, il a rendez-vous à 5 heures, mais il y a déjà quelqu'un d'autre avant lui. Donc il attend et donc il est 5h10. Donc à ce moment-là, il frappe à la porte. Donc Abraham Lincoln lui dit de rentrer. Mais lui ne rentre pas. Donc il refrappe à la porte après 5 minutes. Donc à ce moment-là, Abraham Lincoln lui dit de rentrer. Donc à ce moment-là, il ouvre la porte. Donc il s'assoit en face d'Abraham Lincoln et il regarde la pièce entièrement. Donc Abraham Lincoln lui demande qu'est-ce que tu regardes. Donc tu m'as donné rendez-vous à 4h45 et je suis là. Donc tu parlais avec quelqu'un et je regarde avec qui tu parlais depuis tout ce temps. À ce moment-là, Abraham Lincoln lui dit, le premier travail que je fais, mon premier travail, c'est de parler 1 heure avec Dieu. Et à ce moment-là, cet homme était surpris. Donc c'est un poids d'être président de ce pays. Donc l'histoire d'Abraham Lincoln, on l'a tous étudié quand on était petit. On a tous étudié l'histoire de sa vie. Donc la vie que Dieu était remplie de misérable et de pauvreté, et il remercie Dieu de lui avoir élevé. Donc là maintenant on va voir le livre de Jean, chapitre 17, verset 3. Or la vie éternelle, c'est qu'ils te connaissent,
toi, le seul vrai Dieu, et celui que tu as envoyé, Jésus-Christ. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அங்கே நாங்க பார்க்கிறோம் ஒன்றான மெய்த்தேவனா, இதைத்தான் ஜோவாகாரர் சொல்லுவாங்க. ஒன்றாகிய மெய்த்தேவனாகிய உம்மையும் இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். Donc là, il est dit, or la vie éternelle, c'est qu'ils te connaissent, toi, le seul vrai Dieu, et celui que tu as envoyé, Jésus-Christ. அங்கே நாங்க பார்க்கிறோம். Donc là, on peut voir. தேவன் இந்த இடத்துல பிரித்து காட்டப்படுகிறது. Donc Dieu, il est séparé. இயேசு கிறிஸ்துவை பிரித்து காட்டப்படுகிறது. Il y a une séparation entre Dieu et Jésus. ஆனால் நாங்கள் அறிய வேண்டியது திருத்துவ தேவனை முழுவதுமாய் அறிய வேண்டும் என்பது. Mais la connaissance que nous devons avoir, c'est le Dieu de Trinité. அடுத்த யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசியுங்கள். Jean chapitre 5 verset 39. Vous sondez les Écritures parce que vous pensez avoir en elles la vie éternelle. Ce sont elles qui rendent témoignage de moi. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே இந்த வார்த்தைகளை சொன்னார். என்னென்றால், donc c'est une parole prononcée par Jésus-Christ de sa propre bouche. அங்கே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். Donc nous devons sonder les Écritures. இன்றைக்கு உலகத்தில் ஒரு செய்தி வந்து விட்டால், donc si on a une information dans ce monde, எத்தனை விதமான ஆராய்ச்சியெல்லாம் நாங்கள் செய்கிறோம். Nous faisons beaucoup de, en cherchant. Nous cherchons beaucoup sur les scientifiques qui font des expériences. Nous font beaucoup de recherches sur les architectes qui font des constructions. இந்த உலகத்திலே அழிந்த ஒருவன சரீரத்தில் ஆபரேஷன் செய்யக்கூட நாம் மரிச்சாலே நித்திய ஜீவன் தான் எங்களை வாக்கு பண்ணி இருக்குது. இந்த ஆபரேஷன் செய்யல நான் மரித்தாலும் நித்திய ஜீவன் வாக்கு பண்ணி. Donc si on subit une opération, même si nous mourons, on a la vie éternelle. அந்த காரியங்களுக்கு இவ்வளவு ஆராய்ச்சி செய்கிற நாங்கள், mais nous qui faisons beaucoup de recherches sur ces sujets-là, தேவனுடைய வார்த்தையை ஆராய்வதிலே, dans rechercher la parole de Dieu, dans la connaissance que nous apportons. Donc, hier j'ai parlé avec un frère. Donc j'ai demandé quelle est la différence entre la puissance de Dieu et la puissance du Satan. Donc c'est seulement en connaissant ces choses-là que nous pouvons vaincre le diable. Donc quand nous partons dans une guerre, nous devons connaître les faiblesses de nos adversaires. Nous ne devons pas surestimer le diable. Donc le Dieu est puissant, tout comme le Satan. அப்ப நாங்கள் தேவனுடைய சர்வ வல்லமை அறிய வேண்டுமா இருந்தால் இந்த வேதத்தை ஆராய் அந்தவனதான் இயேசு சொல்லுகிறார். Donc si nous devons comprendre la puissance de Jésus-Christ, nous devons faire des recherches au niveau de la parole. இயேசு இதிலே ஒரு சுவிசேஷம் சொல்லுகிறார். Donc il nous dit un évangile. வேதங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று. Essayez de chercher la parole de Dieu. அங்கே இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மதங்களுக்குள்ளே இருக்கிற வேதங்களுக்குள்ளே இயேசுவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. Donc il est écrit parmi beaucoup de cultures de Jésus-Christ. அதைத்தான் அங்கே வேதங்களை ஆராய்ந்து பாருங்கள். Donc cherchez la parole de Dieu. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் அவைகளே. Donc ceux qui me rendent témoignage de moi, ce sont elles. உங்களுக்கு நித்திய ஜீவனும் அதுதான். Donc c'est pour vous la vie éternelle. நீங்கள் பிள்ளைகளை முன்னணிக்கு ராக்கெட் அனுப்புறவங்கள படிப்பிக்கலாம். Donc vous pouvez faire de vos enfants des grandes études. அல்லது வேதம் மேலான காரியத்துக்காக நீங்கள் படிப்பின் மேல் படிப்பிக்கலாம். Donc vos enfants peuvent faire beaucoup d'études. ஆனால் முடிவு என்று வரும்போது அந்த பண்டிதர் முதல் சொன்ன கதை அந்த பண்டிதருக்கு நடந்தது தான் நடக்கும். Mais à la fin, c'est l'histoire qu'il a dit au début de ce prêche. ஆனால் குறைந்த வருமானத்திலே எங்கள் பிள்ளைகள் ஒரு இடத்திலே செயல்பட்டாலும், mais même s'ils ont un petit travail, ஆனால் முடிவென்று வரும்போது நாங்கள் நித்தியமாய் எங்கள் யெகோவா தேவனோடு இருப்போம் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. mais notre confiance,
c'est que nous ayons la vie avec le Dieu Jéhovah. ஏனென்றால் உங்களுடைய தமிழ் பெற்றோர் அநேகருக்குள்ள இன்னைக்கு இருக்கிற காரியம், Mais la chose que nous avons, les parents tamouls, உங்களுடைய இலங்கை இந்தியாவிலே இருக்கிற அந்த சிந்தனையிலே மேலான எண்ணங்களை அப்படியே என்று நான் சொல்ல வரவில்லை. nous avons beaucoup de culture des temps anciens. அதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் பரலோக தேவனுக்கு நாங்கள் கொடுக்கிறோமா? Nous donnons beaucoup d'importance aux temps anciens, mais nous ne donnons pas la même importance au Dieu Jéhovah. எந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை படிப்பிக்கிறது பிள்ளை என்று நான் சொல்லவில்லை. Je ne dis pas c'est une erreur de faire de nos enfants de grandes études. அதுக்கு நேரம் செலவழிக்கிறது பிள்ளை என்று நான் சொல்லவில்லை. Je ne dis pas qu'il ne faut pas donner de temps. அதை காட்டிலும் உங்களுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தையிலே வளர்க்கும் தீவிரப்படுங்கள். Mais par-dessus tout, j'encourage que vos enfants puissent lire davantage ces paroles. அதை காட்டிலும் தேவனோடு உள்ள உறவிலே நீங்கள் அதிகாலையில் எழுந்தோட பிள்ளைகளை கேளுங்கள், ஜெபம் பண்ணியா, வேதம் படிச்சியா? Demandez à vos enfants dès qu'ils sont levés, est-ce que tu as lu la Bible, est-ce que tu as médité? படிக்க போகும்போது பிள்ளைகளை பார்த்து கேளுங்க, நீ படிக்க போகிற வேதம் படிச்சியா, படிக்க போற ஜெபம் பண்ணியா? Avant de dormir, demandez à vos enfants, est-ce que tu as lu la Bible, est-ce que tu as prié? ஏனென்றால் வேதம் சொல்லுகிற பிள்ளையாண்டாலே நடத்த வேண்டிய வழியிலே நடத்து அவன் முதிர்வை என்பதை விட மாட்டான். Car la Bible dit instruis ton enfant selon la parole et même jusqu'à la fin de ses jours, il ne l'oubliera pas. ஏன் நான் சொல்றேன்னா, லண்டன் தேசத்திலே ஒரு பிரதமர் சொன்னாராம், நீ கிறிஸ்துவை முதலாவது கொடுக்காமல் படிப்பித்தால் படித்த முட்டாளை உருவாக்குறாய். Donc il y a un homme qui a dit en Angleterre, c'est que si tu ne mets pas en première place le Dieu, même si tu fais des études, tout est stupide. அவங்களுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது நாங்கள் கொடுக்க வேண்டியது Donc la première chose que nous devons donner, c'est la connaissance sur Dieu. La révélation sur Jésus-Christ. ஏனென்றால் இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய அடுத்த சந்ததி இன்னைக்கு நான் பார்க்கிற இந்த கிறிஸ்தவ சபைகள் இந்தியா இலங்கை எங்க பார்த்தாலும் அடுத்த சந்ததி ஊழியக்காரர் சபைகளை அடுத்த சந்ததி அதிகமாக தேவனை விட்டு தூர போனதை நாங்கள் பார்க்கிறோம். On peut voir aujourd'hui dans beaucoup d'églises, les enfants s'éloignent énormément de Dieu. அதனாலே நானும் எங்களுடைய பிள்ளைகளும் யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரோடு கர்த்தரையே சேவிப்போம். C'est pourquoi nous et nos enfants, comme Josué a dit, moi et ma famille, nous servirons Dieu. முதலாவது கர்த்தரை ஆராதிக்கிறது என்றால் என்னென்று நாங்கள் பார்த்தோம் ஏனோக்கினுடைய வாழ்விலே இருந்து. Donc premièrement, nous allons voir ce qu'est adorer Dieu à travers la vie d'Enoch. அதுக்கு கொடுத்த கிரியம் ஆபிரகாம் அங்கே தாவீது இவர்கள் கொடுத்த கிரியத்தை நாங்கள் பார்த்தோம். Nous avons vu ce que Abraham a fait à travers Isaac. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்நிய தேசத்தில் எப்படி கர்த்தரை நிரூபித்து தங்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தினார்கள் என்று. On peut voir la vie de Shadrach, Meshach, Abednego et Daniel. அங்கே இரண்டாவதாக நாங்கள் பார்த்தோம் ஓசியாவிலே சொல்லப்பட்டபடி என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமலே சங்காரமாகிறார்கள். Donc dans le livre de Osée, nous avons vu que le peuple a été détruit par la manque de connaissance. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து அங்கே யோவான் 17:3 சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்துவை பிதாவை அறிகிறதே நித்திய ஜீவன். Donc nous allons voir que la connaissance que nous avons c'est la vie éternelle. ஏனென்றால் நீங்க வேதத்திலே பிதாவை குறித்து பார்ப்பீர்களா என்றால் பிதா நீதி செய்கிறதிலே தீவிரம் உள்ளவராய் இருக்கிறார். Donc si nous pouvons voir le Père est un Dieu qui fait la justice. இயேசு கிறிஸ்து இரக்கம் செய்வதிலே தீவிரம் உள்ளவராய் இருக்கிறார். Et Jésus-Christ fait la grâce. பரிசுத்தாவியானவர் உணர்த்தி எங்களை ரெண்டு பேரையும் நேராய் நடத்துறவராய் இருக்கிறார். Et le Saint-Esprit nous dirige entre le Père et Jésus-Christ. மூன்று பேரையும் அவருடைய தன்மையின் அடிப்படையில் வரையந்த கருத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவி அவருடைய தன்மையின் அடிப்படையில் பிதா எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர், இயேசு எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர், பரிசுத்தாவி எப்படிப்பட்ட பரிசுத்தாவி எங்களை பரிசுத்தாவி உதவி செய்கிறார். ஆராதனைக்கு வரும்போது பிதாவையும் இயேசுவையும் ஆராதிக்கும்படி எங்களை உந்தி உற்சாகப்படுத்தி நடத்துகிறார். Donc on peut voir que le Dieu de Trinité, le Père, le Fils et le Saint-Esprit. அப்ப இந்த விதமாக நாங்கள் திருத்துவ தேவனை அறிகிற அறிவுதான். அதனாலதான் இயேசு சொன்னார், வேதங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் அவைகளே. Donc c'est pourquoi avoir la connaissance de Dieu nous apportera la vie éternelle. நாங்கள் இந்தபடியாக அங்கே தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய மனதிலே கொண்டு வந்து நான் சொன்னேன், நாங்கள் எந்த நிலைமையிலே இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாங்கள் அகப்பட்டாலும். Donc nous allons réfléchir à travers la parole que nous venons d'entendre, quelle que soit la situation que nous nous retrouvons. நாங்கள் தேவனை தேடுவதிலே, இயேசு கிறிஸ்துவை தேடுவதிலே, dans la recherche que nous avons pour Dieu, நாங்கள் முன்வைத்த காலை பின்வைக்காமல் nous devons mettre un pas en avant. நாங்கள் தேவனை தேடினால், et si nous cherchons Dieu, இயேசு எங்களை விடுதலையாக்கி, Jésus-Christ nous délivrera.
நாங்கள் எங்களை தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்க்க அவர் உன்னோடவராக இருக்கிறார். Et il est vrai qu'il nous ramènera dans son royaume. நாங்கள் எழும்பி Nous allons nous lever. இந்த வேளையிலே நாங்கள் எழும்பி யாவரும் இந்த பாடல் போகும் பொழுது எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க போகிறோம். Nous allons nous offrir pendant cette chanson. எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இடத்திலே வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், அல்லது மன வருத்தங்கள், அங்கே அழுத்தங்கள், மன அழுத்தங்கள், மன வேதனைகள். Donc, quelle que soit la situation que nous retrouvons, ça peut être des maladies, la tristesse, l'angoisse, la dépression. அங்கே ஆரம்பத்திலே பார்த்து சொன்ன டிப்ரஷன் சொல்ற அழுத்தங்களா இருந்தாலும், Ça peut être la dépression. எல்லாவற்றிலே இருந்து உங்களை நேசித்து விடுதலையாக்க ஒருவர் உண்டு. Donc, il est vrai qu'il y a une personne qui puisse délivrer de toutes ces situations. அவர் இந்த இடத்திலே உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறார். Il est à côté de vous en ce moment même. ஆனா இந்த நேரம் அவர் கூப்பிடுங்கள் வாயை திறந்து. Et appelez-le. இயேசுவே எனக்கு இந்த நிலைமை இருக்கிறது. Jésus-Christ, je suis dans cette situation. யாரும் இதை புரிந்து கொள்கிறார்கள் இல்லை. Personne ne peut me comprendre. ஆனால் என்னை புரிந்து கொள்கிற தெய்வம் எனக்கு பக்கத்திலே வந்திருக்கிறேன். Mais le Dieu qui me comprend est à côté de moi. இதிலே ஒரு விடுதலை எனக்கு தாரும். Apporte-moi une délivrance dans cette situation. ஆமென்.